வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா கைப்பட எழுதிய உணவு பட்டியல் வெளியீடு. மூச்சு திணறல் குறித்து ஜெயலலிதா பேசிய ஆடியோவையும் வெளியிட்டது விசாரணை ஆணையம். தூத்துக்குடியில் 90% இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தகவல். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான அரசாணை பிறப்பிக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மேலும் 74 பேரை விடுவிக்க தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் இயல்பு நிலை திரும்புகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 83% பேர் தேர்ச்சி. 93% சென்னை மண்டலத்திற்கு 2வது இடம். இந்தியாவின் வளர்ச்சி பேர் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். 4 ஆண்டுகளில் அனைத்து துறைகளும் தோல்வியடைந்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா கைப்பட எழுதிய உணவு பட்டியல், தனக்கு ஏற்பட்ட மூச்சு திணறல் குறித்து அவர் ஒளிநாடாவில் பேசியது ஆகியவற்றை ஆறுமுகசாமி ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரித்து வருகிறது. ஜெயலலிதாவின் தனிச் செயலாளர் பூங்குன்றன், மருத்துவர் சிவக்குமார், பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் ஆகியோர் விசாரணை ஆணையம் முன்பு இன்று ஆஜராகினர். முன்னாள் சாந்தா ஷீலா நாயர், ராமலிங்கம், ஆளுநர் மாளிகை அலுவலர் ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் ஆஜரான நிலையில் சசிகலாவின் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் குறுக்கு விசாரணை செய்தார். ஜெயலலிதா அவர்கள் அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அது தொடர்பாக டாக்டர் சிவகுமார் அவர்களை சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதுல ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணி டாக்டர் நரசிம்மனுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா டாக்டர் நரசிம்மன் பார்க்கும்போது எனக்கு மூச்சு திணறல் இருக்க மாட்டேனுது, ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூச்சு திணறல் இப்ப அதிகமா இருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது டாக்டர் அர்ச்சனான்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல, அவங்க மூவரும் பதிவு செய்த அந்த அந்த பென் டிரைவை அந்த வாய்ஸை டாக்டர் சிவகுமார் தாக்கல் செஞ்சாரு. மிக ஒரு கண்ணீர் வளை வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன்னா அவங்க கடைசியாக பேசப்பட்டதாக இருக்கிற விஷயங்கிறது இந்த ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேசியிருக்காங்க, ஆனால் பதிவு செய்யப்பட்டதாக, அதுவும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களே சொல்றாங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, ஏன் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதா, ரெக்கார்டிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சு திணறல் அவங்களுக்கு ஏற்படுறத அவங்க சொல்றாங்க. சினிமா தியேட்டர்ல முதல் வரிசையில் ஒரு ரசிகன் இருந்து விசில் அடிப்பானே, அது போல எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. பிபி எவ்வளவு இருக்கு அர்ச்சனா டாக்டர்கிட்ட கேட்கறாங்க. 148 டாக்டர் சொல்றாங்க, எனக்கு எப்பயுமே அது இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை அந்த 2 ஒளிநாடாக்களை பென்டிரைவாக டாக்டர் சிவகுமார் தாக்கல் செஞ்சிருக்கார். ஜெயலலிதா கைப்பட எழுதிய உணவு பட்டியல், தனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட குறித்து ஒளிநாடாவில் அவர் பேசிய பென்டிரைவ் ஆகியவற்றை மருத்துவர் சிவக்குமார் ஆணையத்தில் தாக்கல் செய்தார். அவற்றை நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் வெளியிட்டுள்ளது. அப்ளிகேஷன் டவுன்லோட் எல்லாம் ஒண்ணு கிடக்க சரி சரி நீங்களும் சரி வெறுக்க முடியலன்னா விடுங்க. நல்லா வருது உயிர் உயிர் இல்லை திருப்பி பண்ணு இது போடலாம். தியேட்டர்ல ஃப்ரண்ட் சீட்ல விசில் அடிக்கிற மாதிரி அதுதாம்மா. 140 higher by 80. It's okay for me. Normal.
இதனிடையே சர்க்கரை நோயாளியான ஜெயலலிதாவுக்கு ஒரே நாளில் 3 வகை இனிப்புகள் அவ்வப்போது பழச்சாறுடன் கூடிய மில்க் ஷேக் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போலோ மருத்துவமனை தாக்கல் செய்த உணவு பட்டியலில் இவை இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடியில் 90% இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ரம்பா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சந்தீப் நந்தூரி, ஸ்டெர்லைட் ஆலை இயங்காமல் இருக்க சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் ஆணைப்படி ஆலைக்கான மின் இணைப்பு, குடிநீர் வசதி துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2 நாட்களில் தூத்துக்குடியில் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக திரும்பும் என்றும் சந்தீப் நந்தூரி நம்பிக்கை தெரிவித்தார். அந்த மக்கள் கூட இருக்கிற அந்த கேப் திரும்பி அந்த ரெடியூஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம மக்கள் கூட போயிட்டு இந்த அரசாங்கம், காவல்துறை இருந்தாலும், ஆட்சித்தலைவர் இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த மக்கள் இங்க செயல்பட்டு வருகின்றோம்னு சொல்லி சொல்றதுக்காக தான் 2 பேருமே சேர்த்து தான் எல்லார்கிட்ட பேசுறோம், எல்லா விஷயங்களும் பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி கொஞ்சம் டைம் ஆகும், பட் வீல் என்ஷூர் தட் அந்த நார்மலான சூழ்நிலை, அந்த ஃப்ரெண்ட்லி இன்டராக்ஷன் எல்லாமே திரும்பி வர்றதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுத்துட்டு நடக்கும்னு சொல்லி நான் தெரிவிக்கிறேன். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரியை மீனவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் நேரில் சந்தித்து பேசினர். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான அரசாணை பிறப்பித்தால் மட்டுமே எஞ்சிய 6 பேரை பிரேத பரிசோதனை செய்ய சம்மதிப்போம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மேலும் 74 பேரை விடுவிக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஏற்பட்ட வன்முறை அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பரிதாபமாக பலியாகினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 139 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே 65 பேரை சொந்த ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மேலும் 74 பேரையும் விடுவிக்க நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இதனிடையே துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றத்தால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் தூத்துக்குடியில் கடந்த 3 நாட்களாக இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காமராஜர் மற்றும் வஉசி சந்தைகள் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ளதால் தூத்துக்குடியில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடிய மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி அம்மாவட்ட மக்கள் நடத்திய 100வது நாள் போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் தமிழக மாணவர்களும் தூத்துக்குடியில் உயிர் நீத்த மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர். ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரியும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம் 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 தூத்துக்குடியில் குண்டடிபட்ட மாவீரருக்கு வீர வணக்கம் மாவீரருக்கு வீர வணக்கம் नहीं चलेगा नहीं चलेगा नहीं चलेगा लड़ू गवर्नमेंट डाउन 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 सेंट्रल गवर्नमेंट डाउन 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 मोदी सरकार चुप्पी जिंदाबाद जिंदाबाद राइट टू डेमोक्रेसी लॉन्ग ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஆலையை மூட சொல்லி கடந்த 20 வருடமா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதில் இப்போ சமீபமாக ஒரு 100வது நாளாக ஒரு மக்கள் திரள் வந்து பங்கேற்கிறாங்க 100வது நாள் போராட்டத்தில். அதை வந்து அதை மீதியான முறையில் இத்தனை நாள் வழிநடத்திட்டு இருந்த அந்த போராட்டத்தை 100வது நாள் திட்டமிட்டு இந்த தமிழக அரசானது அதை இதுமேல் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது என்பதை நினைத்து கொண்டு துப்பாக்கி சூடு இந்த மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு எங்கேயுமே நடந்தது கிடையாது. 13 பேரை அது ஒரு இனப்பாலுகூடை நடத்தியிருக்கு இந்த தமிழக அரசு. ஸ்டெர்லைட் ஆலையில் 100வது நாள் ப்ரொடெஸ்ட் பண்ண ப்ரொடெஸ்டர்ஸை அநியாயமாக 13 பேரை கொண்டிருக்காங்க. அது கொண்டதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா, அங்கே சில இன்ஃப்ளூயன்ஸ் குரூப்ஸ் இருந்துச்சு, அவனால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியலைங்கிறதுக்காக கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 17 வயசு பொண்ணு சுட்டிருக்காங்க வாயிலேயே. அந்த பொண்ணு என்ன வன்முறை பண்ணிச்சுன்னு யாரும் பதில் சொல்ல முடியல. இன்சாஸ் போன்ற ரைஃபிள்ஸை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பதில் என்னன்னு தெரியல. இப்போ இதுக்கான அட்டாப்சி 13 பேருக்கான அட்டாப்சி கரெக்டான முறையில் செஞ்சு எல்லாருக்கும் வரணும். ஆனால் ஒரு ஜனநாயக ஆட்சியில்
மக்கள் போராடவே கூடாது அப்படின்னு சொல்றதோ இல்லை மக்களுக்கு எதிரான ஸ்கீம்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரும் நீங்களாம் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதோ எந்த இடத்துலையும் சொல்லப்பட கிடையாது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு வந்து சமுதாய சுற்றுச்சூழலுக்கு வந்து ஏற்றதா இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு மக்கள் போராடுறாங்க, அவங்களோட பிரச்சனை அவங்க சொல்றாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படி எலெக்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு தான் முன்னணி தரணுமோ முதலிடம் தரணுமே தவிர ஒரு கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட சட்டசபையில் அனைத்து கட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்லடத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் எனவும் கூறினார். ஆலையை மூடக்கூடிய கட்டாயத்திலே மத்திய மாநில அரசுகள் இருக்கிறது. மேலும் அதை உறுதிப்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே இன்னும் 2 நாட்களிலே நடைபெற இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு தூத்துக்குடி ஆலையை மூடுவதற்கான சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் வருத்தம் அளிப்பதாக புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூலம் விசாரணை நடத்திட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். போர்க்களமாக மாறியிருக்கிறது. இது நிர்வாகத்தில் உடனடியாக எடுக்காத நடவடிக்கையின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற இப்பொழுது பதவியில் இருக்கும் நீதிபதி தலைமையில் விசாரணை வைத்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் சென்னை மண்டலத்தில் 94% பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 5ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றன. 11,86,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதினார்கள். பொருளாதாரவியல் பாடத்தின் கேள்வித்தாள் வெளியானது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த பாடத்திற்கான மறுதேர்வு ஏப்ரல் 25ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. அதன்படி நாடு முழுவதும் 83.1% பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். திருவனந்தபுரம், சென்னை, டெல்லி மண்டலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. 97.32% தேர்ச்சியுடன் திருவனந்தபுரம் மண்டலம் முதலிடத்தை பிடித்தது. 2வது இடத்தை பிடித்துள்ள சென்னை மண்டலத்தில் 93.87% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். டெல்லியில் 89% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். காசியாபாத்தைச் சேர்ந்த மாணவி மேக்னா ஸ்ரீஸ்வா 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். 4 ஆண்டுகள் பாஜக ஆட்சி தொடர்வதற்கு உறுதுணையாக இருந்த மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில், இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான தங்களின் பயணத்தை கடந்த 2014ஆம் ஆண்டு இதே நாளில் தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு குடிமகனும் அளித்த ஒத்துழைப்பு காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி என்பது பேர் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். 125 கோடி பேரும் இந்தியாவை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4 ஆண்டு கால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் மோடி அரசு தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். மோடி அரசின் 4 ஆண்டு கால ஆட்சி குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஒவ்வொரு துறைக்கான மதிப்பீட்டை அளித்துள்ளார். விவசாயம், வேலைவாய்ப்பு, பெட்ரோல் விலையேற்றம் என அனைத்து துறைகளிலும் மோடி அரசு தோல்வியடைந்து விட்டதாக ராகுல் விமர்சித்துள்ளார். அதே சமயம் வெற்று முழக்கம் விளம்பரப்படுத்துவதில் மட்டுமே மோடி அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழைகளின் வளர்ச்சிக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் செயல்பட்டு வரும் மத்திய பாஜக அரசு காந்தியடிகளின் கனவை நிறைவேற்றும் வகையில் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளில் நிறைவேற்றிய எண்ணற்ற திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு கேட்போம் என்று குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைவது உறுதி என்று கூறினார். பாமர மக்களுடைய வளர்ச்சிக்காகவும்
பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த அரசு செயல்படும் என்று பிரதமர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தார்கள். விவசாயிகள், தொழிலாளர்கள் இவருடைய நலன்கள் எல்லாம் காக்கப்படும் என்றும் உறுதி கூறியிருந்தார்கள். இந்த 4 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு நாடு முழுக்க எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது, உலக அரங்கிலே நம்முடைய நாட்டிற்கு எப்படிப்பட்ட உயர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன, மரியாதை ஏற்பட்டிருக்கின்றது. என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு நினைத்தோமோ அதை 4 ஆண்டுகளில் செய்து இதை செய்திருக்கிறோம், அதனால் உங்களது வாக்குகளை எங்களுக்கு கொடுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகள் ஊழல் மிகுந்த ஆட்சியில் இருந்து ஆட்சியை கைப்பற்றி 4 ஆண்டுகளுக்குள் இன்று இந்தியாவின் பெருமை, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம். தமிழகத்திற்கு என்று இத்தனை திட்டங்களை எங்களால் சொல்ல முடியும். இன்னும் தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள் வர இருக்கிறது. அதனால் தமிழக மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். எத்தனை எதிர் விமர்சனங்கள் வந்தாலும் அதை முறியடித்து வருங்காலத்தில் பாஜக ஒன்றுதான். காஷ்மீரின் தாங்தார் எல்லைப் பகுதியில் 5 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ரம்ஜான் மாதத்தையொட்டி ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. இது தொடர்பான உத்தரவு பாதுகாப்பு படைகளுக்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகள் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர். இதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் அரணியா பகுதியில் தீவிரவாதிகள் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சியை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். இந்த சண்டையில் தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தெருநாய்கள் சுற்றித் திரியும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஹர்தோய் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் 100கணக்கான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனைக்குள் சில தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. நோயாளிகள் படுத்திருக்கும் கட்டில்களின் அடியிலும் மருத்துவமனையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த நாய்கள் குறுக்கும் நெடுக்குமாக ஓடித் திரிந்து நோயாளிகளுக்கு தொல்லை கொடுத்தன. மருத்துவமனை ஊழியர்கள் யாரும் நாய்களை விரட்ட முயற்சிக்காதது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் பாலத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வந்த மிரட்டலை அடுத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் வந்தது. இதுகுறித்து ராமேஸ்வரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகனங்கள் பாம்பன் பாலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன. இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் நாமக்கலைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. நாமக்கல் அடுத்துள்ள எருமப்பட்டியில் நடைபெற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் அதிகமான காளைகள் கலந்து கொண்டன. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்துள்ள பழனியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், தஞ்சை, சேலம், திருவாரூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட ஏராளமான மாடுபிடி வீரர்கள் சீறி பாய்ந்த காளைகளை லாவகமாக பிடித்தனர்.
விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பார்வையாளர்கள் வருகை தந்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கட்டில், மெத்தை, டிவி, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜனநாயகத்திற்கு விரோதமாக மத்தியில் மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கர்நாடகத்தில் பாஜகவின் ஜனநாயக படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மோடி அலை ஓய்ந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். ஜனநாயகத்தை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை, ஜனநாயக மரபுகளை, சம்பிரதாயங்களை காலடியிலே போட்டு மிதித்து ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துகிற ஒரு அரசாக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 4 ஆண்டிலே நிறைவேற்ற முடியாத எதையும் வரப்போகிற 7-8 மாதங்களிலே மோடி அரசு நிறைவேற்றப் போவதில்லை. மோடியினுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, மோடியினுடைய அலை ஓய்ந்து விட்டது. காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்போது ராகுல் காந்தி அவருடைய அலை வீசுகிறது. தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ராஜதந்திரமான அணுகுமுறையாலே கர்நாடகத்திலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு ஜனநாயக படுகொலை தடுத்து நிறுத்தப்பட்டு பிஜேபி அரசு ஜனநாயக விரோதமாக அமைவது தடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் தீய சக்திகள் பதிவிடும் தவறான கருத்துக்களே மக்களை போராட தூண்டிவிடுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். தூத்துக்குடி சம்பவம் என்பது துரதிருஷ்டவசமானது. அது நகர்ந்திருக்க கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும், அதேதான் என்னுடைய எண்ணமும். ஆகவே இப்போது அங்கே தூத்துக்குடி மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அமைதி நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு பேருந்துகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையான வியாபாரிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் அமைதி ஏற்படுத்த வேண்டும், மீண்டும் தூத்துக்குடி மாவட்டம் அமைதியான வழியிலே வளம் காண வேண்டும் என்கிற அந்த அடிப்படைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் நிபா காய்ச்சல் அறிகுறி இல்லை என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்திலிருந்து வரும் வாகனங்களை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நிபா காய்ச்சல் பரவாமல் தடுக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கேரள மாநிலத்திலிருந்து வருகின்ற அந்தந்த பகுதிகளிலே தீவிரமாக கண்காணிப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 குழுக்கள் நம்முடைய கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக அங்கே அமைக்கப்பட்டு தீவிரமாக பரிசோதனை செய்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எங்குமே நிபா காய்ச்சல் வருவதற்குண்டான அறிகுறி கிடையாது. அதே போல் எதை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாரான நிலையில் நம்முடைய மருத்துவ வசதிகள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே 3 குழுக்கள் போட்டிருக்கணும். சென்னை அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்த மர்ம நபர்கள் 40 சவர நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். சென்னை அடுத்த சேலையூரில் சீனிவாசன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 40 சவர நகை, 1 கிலோ வெள்ளி, 70,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீனிவாசன் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குன்னூர் சிம்ஸ் பழ கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலர் கண்காட்சி, காய்கறி கண்காட்சி உள்ளிட்டவைகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கோடை விழாவின் கடைசி நிகழ்ச்சியாக சிம்ஸ் பூங்காவில் 60வது பழ கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் தொடங்கி வைத்தார். பல்வேறு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளை, யானை உள்ளிட்ட உருவங்கள் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளன. அங்குள்ள 15 அரங்குகளில் பல்வேறு பழ வகைகள், அதன் பயன்பாடுகள் தொடர்பான குறிப்புகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர்.
லண்டன் பங்குச்சந்தையில் இருந்து ஸ்டெர்லைட்டின் தலைமை நிறுவனமான வேதாந்தாவை வெளியேற்ற வேண்டும் என பிரிட்டன் எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் 13 பேர் போலீசாரால் கொல்லப்பட்டது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள பிரிட்டன் தொழிலாளர் கட்சியின் எம்பி ஜான் மெக்னால், ஸ்டெர்லைட்டின் தலைமை நிறுவனமான வேதாந்தா பல நாடுகளில் சட்டவிரோத சுரங்கங்களை வைத்துள்ளது என்றார். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதுடன் உள்ளூர் மக்களை வலுக்கட்டாயமாக வேதாந்தா வெளியேற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா, ஜாம்பியா உள்ளிட்ட பல நாடுகளில் மனித உரிமைகளை வேதாந்தா மீறுவதாக அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள அவர், லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து வேதாந்தாவை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.